அகில இந்திய அளவுல மதவாதமா ஜனநாயகமா என்கின்ற வகையில அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சிய மக்கள் நம்புறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுகவையும் மக்கள் நம்புறாங்க. இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். 28ல 28 ஜெயிக்கணும்னு சொல்லுவோம். ஆனா கள நிலவர பிரகாரம் பார்த்தா குறைஞ்சபட்சம் 17ல இருந்து 21 தொகுதிகள் வரையும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் 24 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா, ஒருவேளை அதிமுக அதை விட கம்மியான சீட்டுகள் வர்ற மாதிரி சூழ்நிலையா இருந்தா எதிர்கட்சி அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு காங்கிரசுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் தரணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றேன். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டணியை இறுதி செய்யறதும் உறுதி செய்யறதும் எங்களை பொறுத்தவரையும் நாங்க தேசிய கட்சியான டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும். இந்த 28 சீட்டை நாங்க கண்டிப்பா 28 ஜெயிக்கிறோமோ அல்லது 25 ஜெயிக்கிறோமோ, அடுத்த தேர்தலை பொறுத்தவரையும் காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிறத நோக்கி நம்ம போவோம். தமிழ் மீடியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் ஆராய்ச்சி துறையின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய திரு முகமது இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள். வணக்கம் சார். சார், 2026 சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு பாக்குறீங்க? அண்ட் களத்துல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க சார் களத்தை? இல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னம்னா, ஒற்றை வரியில சொல்லணும்னா தமிழக மக்களுக்கு இது 5 ஆண்டுகள்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு பல திட்டங்களை சொல்லலாம். இலவச மகளிர் பேருந்து திட்டம், நான் முதல்வர் திட்டம், மேலும் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு உண்டான உரிமை தொகைகள், இது போன்ற எண்ணற்ற வளர்ச்சி பணிகளை செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அகில இந்திய அளவுல மதவாதமா ஜனநாயகமா என்கின்ற வகையில அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சிய மக்கள் நம்புறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுகவையும் மக்கள் நம்புறாங்க. இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த தேர்தல்ல உங்களுடைய கேள்வியினுடைய ஆரம்பத்துக்கு வர்றேன். இது யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னா, தமிழக மக்களுக்கு சாதகமாக அமையும். அதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. இப்போ காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கடந்த தேர்தல 25 தொகுதி வழங்கப்பட்டது. அதுல 18 வெற்றி பெற்றிருந்தீங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல 28 தொகுதி வழங்கியிருக்காங்க. அதுல எத்தனை தொகுதி உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மைதான். ஏற்கனவே நாங்க வெற்றி பெற்ற தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகள் பெறுவோம். எங்களுடைய கணக்கு அனுமானத்தின் பிரகாரம் அப்படின்னம்னா, காங்கிரஸ்காரரா நான் சொல்லணும் அப்படின்னம்னா 28ல 28 ஜெயிக்கணும்னு சொல்லுவோம். ஆனா கள நிலவர பிரகாரம் பார்த்தா குறைஞ்சபட்சம் 17ல இருந்து 21 தொகுதிகள் வரையும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி நான் பல ஊடகங்கள்லயும் செய்தி சேனல்கள்லையும் பேசிக்கிட்டு வர போகும்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, குறைஞ்சபட்சம் 24 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா, ஒருவேளை அதிமுக அதை விட கம்மியான சீட்டுகள் வர்ற மாதிரி சூழ்நிலையா இருந்தா எதிர்கட்சி அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு காங்கிரசுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் தரணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றேன். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. இப்போ கூட்டணிக்குள்ள ஆக்சுவலி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் ஒரு ஒரு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்துட்டே இருந்துச்சு. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல, அதாவது கூட்டணியை இறுதி செய்யறதும் உறுதி செய்யறதும் எங்களை பொறுத்தவரையும் நாங்க தேசிய கட்சியான டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும். அப்ப டெல்லி தலைமை எந்த இடத்துலயுமே அந்த கூட்டணியை பற்றி மறுபரிசீலனையோ அடுத்த கட்ட ஆய்வோ அடுத்த கட்ட சிந்தனையோ வைக்காத போது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய தற்பொழுது எம்பிக்கள் அல்லது பெரிய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுனால அதுதான் முழுமையடைந்த முன்னிலை கருத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால ஆங்காங்கே பரப்பப்பட்ட வதந்திகளில் இதுவும் ஒன்று. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நிச்சயமா ஒரு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, அடுத்த முறை காமராஜர் ஆட்சி அமைக்கணுங்கிற கனவுலாம் இருக்கதான் செய்யுது. எங்களை போன்றவர்கள்லாம் நாங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இந்த கருத்தை இந்த சிந்தனைய நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கணும். 6 மாசம் தேர்தல் இருக்கும்போது பேசுறது சரியில்லை. காரணம் என்னன்னா, போர்க்களத்தினுடைய வாசல்ல நின்றுகிட்டு நம்ம கூட்டணியையும் நட்பையும் மாத்துறது நல்ல ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தாதுன்னு சொன்னோம். அததான் மத்திய தலைமை ஏற்றுக்கொண்டுச்சு. ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஏற்கனவே உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் தொடருன்னு அறிவிச்சாங்க.
அதே மாதிரியே நடக்குது. அதே மாதிரி ஒரு நார்மலான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12% எங்களுடைய கூட்டணிக்கு, அதாவது எங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்கு சதவீத லெவல்ல எங்களுக்கு சீட்டு கிடைச்சது. உதாரணமா 25 சீட்டு கிடைச்ச எங்களுக்கு 10%னா 2 சீட்டு, 12% அப்படின்னு சொன்னோம்னா 3 சீட்டு கூடுதலா கிடைச்சிருக்கு. அப்ப நார்மலான இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த 28 சீட்டை நாங்க கண்டிப்பா 28 ஜெயிக்கிறோமோ அல்லது 25 ஜெயிக்கிறோமோ, அடுத்த தேர்தலை பொறுத்தவரையும் காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிறத நோக்கி நம்ம போவோம். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணியில சேர்ந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60 சீட்டை குறையாம கேட்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் முன்னேறும். அதுக்கு உண்டான மக்கள் ஆதரவும் இருக்கு. காங்கிரஸ் தலைவர்களுடைய உழைப்பும் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் அப்படிதான் இருக்கு. ஆனா சார், இந்த முறையே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முதற்படியான முரண்பாடே இதில தான் உங்களுக்கு வந்தது இல்லையா? நீங்க 50 கிட்ட சீட்டு கேட்டதாகவும், ஆனா இந்த முறை திமுகவிற்கு புதியதாக 2 கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கனால, உங்களுக்கு நீங்க கேட்ட தொகுதி குடுக்காம, கம்மியான தொகுதி தான் வழங்கப்படுது. கடந்த தேர்தல விட இப்போ அதிகம் தான். ஆனா நீங்க கேட்டத விட கம்மியா தான் குடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப உங்களுக்குள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கா? உங்க கட்சியில இருக்கிற எல்லாருக்கும்? அதாவது கூட்டணி அப்படின்னாலே என்ன அப்படின்னோம்னா, கொள்கை, அதாவது தேர்தல் வெற்றி மட்டும்தான் கூட்டணி இல்ல. ஒத்த கருத்துடைய அந்த கொள்கை சார்ந்ததும் தான் கூட்டணி. அதே போன்று புதிய கட்சிகள் வரவு வரும் பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தொகுதிகளை எடுத்துதான் கொடுப்பாங்க. ஆனா எங்களுடைய பலம் என்ன, எங்களுடைய உறுதி என்ன, எங்களுடைய நம்பகத்தன்மை என்னங்கிறதெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆராய்ந்து எங்களுக்கு அவங்க 3 சீட்டு கூட கொடுத்திருக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு எங்களை மதிச்சு அல்லது எங்களுடைய முக்கியத்துவம் உணர்ந்துதான் அவங்க கொடுத்திருக்கிறதாக நாங்க நினைக்கிறோம். அதாவது நாங்க 50 சீட்டு கேட்டோமா 60 சீட்டு கேட்டோமாங்கிறது எல்லாமே பத்திரிகையில வந்த செய்தி தானே தவிர எதுவுமே ஆதாரப்பூர்வம் இல்லை, யூகங்கள் தான். ஆனா வெளிப்படையில நீங்க பாருங்க, ஆக்சுவலா கொள்கை சார்ந்த கூட்டணி ஓகே, அடுத்தது ஒரு கூட்டணிக்குள்ள ஒருத்தவங்க வரப்போகும்போது ஏற்கனவே பெற்ற சீட்டுகள்ல இருந்து விட்டு கொடுப்பாங்க. ஆனா இங்க பெற்ற சீட்டுகளை விட கூடுதலா நாங்க சீட்டு வாங்கி நின்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே. ஆனா சார், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க சொல்ற மாரி சீட்டு குடுத்தாங்க. ஆனா மாணிக்க தாகூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்டிங்கிற மாரி தான் அவங்களோட பேச்சுவார்த்தையில தெரிஞ்சது. அதுக்கு என்ன சொல்ல அதாவது விரும்புறீங்க? மரியாதைக்குரிய மாணிக் தாகூர் எம்பி அவர்களாகட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், ஜோதிமணி அம்மையார் ஆகட்டும், அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. நாங்க காங்கிரஸ் தொண்டரா இருக்க போகும்போது நாங்க யாருடைய கருத்துக்களை உள்வாங்குவோம், வழி நடத்துவோம் அப்படின்னம்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரோ அதுதான் எங்க கட்சியினுடைய வழிகாட்டுதல். அதே மாதிரி மத்தியில ராகுல் காந்திஜி, கார்கேஜி, சோனியாஜி என்ன சொல்றாங்களோ அதுதான் எங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல். அதை தவிர்த்து இடையில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் சொல்றதெல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை நாங்க உள்வாங்கிடுவோம். இப்ப கூட சில விஷயங்கள்ல பதிவுகள் போடுறாங்க, செல்வ பெருந்தகை அவர்களை மாற்றிட்டு மத்த தலைவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்டு. ஒருவேளை மத்தவங்க யாரு வந்தாலும் அவங்க சொல்றதை நாங்க கேட்போம். அதாவது உண்மையான தொண்டர்கள், உண்மையான சிப்பாய்களுடைய உண்மையான அந்த விசுவாசமும் அந்த பணியும் என்னன்னா, நமக்கு மேல உள்ள தளபதிகள் சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கக்கூடியதுதான் எங்களுடைய பணி. எங்களை பொறுத்தவரையும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் செல்வ பெருந்தகை தலைவர் அவர்கள் சொல்றதும், மத்தியில வந்து ராகுல், கார்கேஜி, சோனியா சொல்றதும் தான் உறுதியான இறுதியான நிலைப்பாடு. இடையில சொல்றவங்க எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போறது இல்லை. ஆனாலும் அந்த கருத்துல உண்மையிலேயே அந்த கருத்துல வந்து உண்மையான அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னா வருங்காலங்கள்ல அதை ஆலோசிப்பாங்க, மத்திய தலைமை ஆலோசித்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் நாங்க நடப்போம். ஓகே சார். இப்போ மாணிக்க தாகூர் பார்த்தீங்க அப்டின்னா, ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையாவே திமுகவிற்கும், காங்கிரஸுக்கும் ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது. அது உண்மையாவே ராகுல் காந்தி அவர்கள் நிலைப்பாடு என்னவாக இருந்தது? அவர் என்ன அதுக்கு முன்மொழி வச்சாரு? உண்மையான நிலைப்பாடு என்னன்னா, ஏற்கனவே இந்தியாவிலேயே முதல் முறையாக ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன மு.க. ஸ்டாலின் அவர்களை சகோதரன் தான் ராகுல் காந்தி அன்னைக்கும் அழைச்சாரு, இன்னைக்கும் அழைச்சாரு. அவருக்கு நன்றி உள்ளவரா அல்லது அந்த கூட்டணிக்கு விசுவாசமா இருக்கணுங்கிறதுல ராகுலும் உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் 5 மாநில தேர்தல் இந்தியா முழுவதும் நடக்கும் பொழுது கூட தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வரமாட்டாரு, இந்த கூட்டணியில் அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்லாம் பல பேர் சொல்லும் போது எங்களை போன்ற சிலர்கள், டெல்லியில தொடர்பு உள்ளவங்க, நாங்க உறுதியா சொன்னோம் ராகுல் காந்தி கண்டிப்பா 18ஆம் தேதிக்கு பிறகு வருவாரு அப்படின்னு சொன்னோம். அப்ப ஒரு தடவை தான் வர்றாங்களான்னு கேட்டாங்க. இல்ல, இன்னொரு தடவையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி 2 தடவையும் வந்தாங்க.
அதே மாதிரி கார்கேஜியும் வந்தாங்க. சோனியா காந்தி அம்மையார்னால உடம்பு முடியாதனால வரல. மத்த வகையில ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த கூட்டணியில விருப்பம் இல்லைங்கிறதுலாம் பொய்யான பிம்பங்களை உருவாக்குன விஷயங்கள் தான். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னம்னா, அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி முன்னெடுத்திருக்க வேண்டிய விஷயம். இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வரப்போகுது. நம்ம அடுத்தது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். 2031 காங்கிரஸ் தலைமையில கூட்டணி அமைப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம், வென்றெடுப்போம். தற்பொழுது திராவிட ஆட்சி நடக்குது, அடுத்தது தேசிய ஆட்சி நடக்கட்டும், திமுகவா காங்கிரஸ் ஆண்டு வரட்டும் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான அரசியல் போட்டியை நம்ம உருவாக்கும். ஒண்ணும் தப்பு இல்லை. என்ன காரணம்னா, திமுகவுக்கு எதிராக பிஜேபியோ அல்ல பிஜேபியினுடைய மறு உருவமா இருக்கக்கூடிய ஏடிஎம்கேயோ இங்க எதிர்கட்சியாவோ இல்ல ஆளுங்கட்சியாவோ வந்து விட்டா தமிழகமும் தமிழர்களுடைய உரிமைகளும் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் சிதைக்கப்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப தமிழ் மீது பற்று, தமிழ்நாட்டு மீது பற்று, தமிழர்களுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியின் மீது பற்று கொண்ட காங்கிரஸ் கட்சியோ அல்லது திமுகவோ ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக 2031 நோக்கி நம்ம பயணிப்போம். அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல. ஓகே சார். ஆனா இப்போ நீங்க சொன்ன மாரி ராகுல் காந்தி இந்த டைம்ல வருவேன்னு சொன்னீங்க. ஆனா ஏன் முன்னாடியே வரல அவரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புச்சு இல்லையா? அதுக்கு என்ன இல்ல சொல்ல வரீங்க? அதாவது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க சொல்லுங்க. இத்தன வாட்டி வரோம் பார்க்குறோம். ஏன் ராகுல் காந்தி வரல? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஏற்கனவே திமுகவிற்கும், காங்கிரஸ்க்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறனால தான் ராகுல் காந்தி வரல. அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புச்சு இல்லையா? முரண்பாடு இல்ல மேடம். முரண்பாடுகளை உருவாக்குனாங்க மேடம். முரண்பாடுங்கிற பிம்பத்தை கட்டமைச்சாங்க மேடம். அதுல ராகுல் காந்தியும் சரி, ஸ்டாலின் சாரும் சரி, அதுல பலியாகிடல. என்னன்னா, மீண்டும் சொல்றேன், நம்ம காங்கிரஸ் கட்சி மாநில கட்சி இல்ல, தேசிய கட்சி. 5 மாநில தேர்தல் நடக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா நமக்கு 234 தொகுதி இருக்கு. ஆனா 294 தொகுதிகள் கொண்ட மேற்கு வங்காளம் இருக்கு. மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ் தனிச்சு போட்டியிடுது. அப்ப அந்த இடத்துல எத்தனை இடங்கள்ல அவங்க சுற்றுப்பயணம் செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரிதான் தமிழகத்தை தவிர்த்து 4 மாநில தேர்தல்கள் நடக்குது. அங்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசி நேரத்துல வர்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எப்போதுமே தேர்தலை பொறுத்தவரையும் அந்த வாக்காளர்களுடைய மனநிலை இருக்குல்ல. உதாரணமா காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் தான் போடுவாங்க, டிஎம்கே காரங்க டிஎம்கே போடுவாங்க, ஏடிஎம்கே காரங்க ஏடிஎம்கே போடுவாங்க. ஆனா நடுநிலையா இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் தேர்தலுக்கு அதிகபட்சமா 5 நாளைக்கு முன்னாடி இல்லைன்னா 3 நாளைக்கு முன்னாடிதான் தன்னுடைய வாக்குகளுடைய நிலையை உறுதிப்படுத்துவாங்க. அப்ப கடைசி கட்ட பிரச்சாரமும் கடைசி கட்ட பரப்புரையும் தான் நடுநிலை வாக்காளர்கள், அதாவது கட்சி சாராத வாக்காளர்களுடைய அந்த வாக்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அப்படி பார்த்தோம்னா 23ஆம் தேதி தேர்தல், 18ஆம் தேதி சரியா, அதாவது புள்ளி விவர பிரகாரம் உளவியல் ரீதியா அந்த 5 நாளைக்கு முன்னாடிதான் நிர்ணயிக்கப்படும். 18ஆம் தேதி கரெக்டா வந்துட்டாரு. 19ஆம் தேதி விட்டு 20ஆம் தேதி கார்கேஜி வேளச்சேரிக்கு வந்துட்டாரு. 21ஆம் தேதி குமரி மாவட்டத்துக்கு மீண்டும் ராகுல் வந்துட்டாரு. அதாவது பயிர் வளர்ந்துகிட்டு இருக்க போகும்போதெல்லாம் அருவாளை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நமக்கு அவசியம் இல்ல. எப்ப அது பயிர் முத்தி அறுக்கிற சமயம் இருக்கோ அந்த மாதிரி சமயம், அதாவது வாக்கு போடக்கூடிய மனநிலைக்கு மக்கள் வரக்கூடிய நாளுங்கிறது வாக்குப்பதிவுல இருந்து 5 நாளைக்கு முன்னாடி. அந்த 5 நாளைக்கு முன்னாடி எங்க ராகுல் வந்தாரு, கார்கே வந்தாரு, ஸ்டாலினும் தீவிர பிரச்சாரம் பண்ணாங்க, செல்வ பெருந்தகை தீவிர பிரச்சாரம் பண்ணாங்க, உதயநிதி தீவிர பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த தீவிர பிரச்சாரத்தின் காரணமாக இன்னும் சொல்லணும்னா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு விழக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகள்ல 40% வாக்குகள் இந்த 5 நாளினுடைய பரப்புரையின் காரணமாகத்தான் உளுந்திருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், அவங்க பிரச்சாரம் பண்ண கடைசி கட்ட அந்த அந்த தொகுதிகளுடைய வாக்குகள் சதவீதத்தை பாருங்க, அந்த வெற்றி வாய்ப்பை பாருங்க, நிச்சயம் அதுல ஒரு மாற்றம் இருக்கு மேடம். ஓகே சார். இப்போ ராகுல் காந்தியுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பிரச்சாரத்துல எடுத்தோனே ஸ்டாலின் அவர்கள பத்தி பேசல. 2 பிரச்சாரத்துக்கு அப்புறம் தான் அவர் பேசினாரு. அதுவுமே பேசும் பொருளா இருந்துச்சு இல்லையா? இல்ல, இதுவே பொய்யான விஷயம் மேடம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு செயலாளராக இருந்து டெல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர், உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய எம்எல்ஏ, தமிழ்நாட்டினுடைய தேர்தல் சிறப்பு பார்வையாளராக இருக்கக்கூடிய காஜி முகமது நிஜாமுதீன் அவர்கள் இங்க வரப்போகும்போது ஒரு 11 மாவட்டங்களுக்கு ஒரு 5 நாள் அவங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய பொறுப்பு நான் தான் பல மாவட்டங்களுக்கு பல தொகுதிகளுக்கு கூட்டிட்டு போனேன். அந்த வகையில ராகுல் காந்தி அவர்கள் 14ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சோம். 19ஆம் தேதி ராகுல் காந்தி வரப்போகும்போது பொன்னேரியில பேசுறாங்க. பொன்னேரியில பேசிட்டு அடுத்தது சோளிங்கர்ல பேசுறாங்க.
நாங்கெல்லாம் வரவேற்பு குழுல இருந்தோம். என்னுடைய போட்டோல இருந்து எல்லாமே வாட்ஸ்அப், பேஸ்புக்ல எல்லாம் வந்துச்சு. அது இல்லாம அந்த இடத்துல அந்த மீட்டிங்ல 2ல இருந்து 3 தடவை மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறப்பா இருக்கு. மு.க. ஸ்டாலினை வந்து விலை கொடுத்து பிஜேபியால வாங்க முடியாது. கொள்கையில சமரசம் இல்லாதவர் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா 2வது மீட்டிங்ல சொன்னாரு. அதை எனக்கு கண்ணுக்கு கண்ணா நாங்க பார்த்தோம். இதெல்லாம் பிம்பமா கட்டமைக்கப்படுது. அப்படிலாம் அவர் தவிர்க்கவே இல்லை. 2வது மீட்டிங்ல நான் இருந்தேன். அதை வச்சு நான் சொல்றேன். ஓகே. அதுதான் சார். ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்துல அவர் பேசல. 2வது பிரச்சாரத்துல அவர் பேச ஆரம்பிச்சாருங்கிற ஃபர்ஸ்ட் மாதிரி பிரச்சாரங்கிறதே 3 இடங்கள் மேடம். ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் அதாவது ஃபர்ஸ்ட் காலையில 10 மணி 10:30 மணிக்கு பொன்னேரி, 1:30க்கு சோளிங்கரு, 4:30க்கு துறையூர் திருச்சி. நான் சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட்ல பேசலன்னு நான் சொல்லல, பேசினாரு. ஆனால் 2வது இடத்துல பேச போகும்போது நான் ஆதாரமா இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட்ல ஒருவேளை கூட்டணியோ இல்ல வந்த பயணத்தினுடைய திட்டமிடுதல்லையோ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸ்டாலின் பேரை வந்து மறந்திருக்கலாம். ஆனால் 2வது இடங்கள்ல கண்டிப்பா சொன்னாரு. அதுக்கு நாங்கெல்லாம் ஆதாரங்கிறதுக்கு தான் நான் அதை சொல்ல வரேன். அதே மாதிரி துறையூர்ல 3வது பிரச்சாரம், அதாவது ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் கட்ட பிரச்சாரத்திலேயே 3வது இடமா பேசக்கூடிய துறையூர்லயும் ஸ்டாலினுடைய பேரை சொன்னார். ஓகே. இப்போ காங்கிரஸ் வந்து 28க்கு 28 தொகுதியுமே கண்டிப்பான முறையில் வென்று காட்டும்னு சொல்ல வரீங்களா சார்? இல்ல, என்னுடைய பொறுத்தவரையும் காங்கிரஸ்காரரா தொண்டரா இருக்கணும் அப்படின்னோம்னா நம்ம பேசணும்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கணும்னு நினைப்போம். ஆனா அது களத்துல வந்து இருக்கும் என்னுடைய ஆசையா நிலவரம் இருக்கலாம். ஓகே இல்ல சார். இல்ல களத்துல என்னுடைய இருக்கும் ஆசையா இருக்கலாம். நிலவரப்படி யதார்த்தம் அப்படி இல்ல. யதார்த்த நிலவர பிரகாரம் குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் 17ல இருந்து 21 சீட்டு ஜெயிக்கும். இது ஜெயிக்கும் அப்படிங்கிற உறுதியான தன்மையினுடைய நிலைப்பாடு. ஆனாலும் 24வது சீட்டு ஜெயிச்சிடணும். ஒருவேளை அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வரலன்னா காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு மேடம். நிச்சயமாக சார். நீங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணிக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார்.